குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதாவது இன்றைக்கி காலைல நம்ம வந்து கால் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 3 காலுமே நம்ம கொடுத்த டார்கெட் வந்து சூப்பராக ஹிட் ஆகி நம்ம சொன்ன ப்ராஃபிட் வந்து எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும். நம்ம சொன்ன லெவல் நீங்கள் பை பண்ணியிருந்தா. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் நடுவுலையும் இல்லை நம்ம எப்போ வந்து ஒரு மூமெண்ட் இருக்கிறப்பையும் நம்ம வந்து காலோ இல்லை புட்டோ வந்து அந்த லெவல்ஸ் கொடுப்போம். நீங்கள் அந்த லெவல்ஸை பார்த்துட்டு உடனடியாக பை பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதனால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த சேனலில் வந்து அதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் கோர்ஸை பற்றி நம்ம வந்து நீங்கள் வந்து எந்த லெவலில் வந்து எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம், எந்த லெவலுக்கு மேலே பை பண்ணலாம், டார்கெட் எவ்வளோ வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக வந்து உங்கள் லைவ் மார்க்கெட்லேயே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தருவோம். கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டேர்னிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா 25லேருந்து 50 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த லெவல்ஸ் நீங்கள் வந்து எப்படி எடுக்கலான்றதை பற்றி நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் வரோம். அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு பயன்பெற்று வராங்க. இது வந்து உங்கள் முதலீட்டுக்கு நிறைய பேர் ஆப்ஷனில் வந்து சும்மா யார்கிட்டயோ பிளைண்டாக கால்ஸ் வாங்கி இல்லை யாராவது வந்து சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. இது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன் பேஸ்டு. அது வந்து நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணாலும் இந்த கேல்குலேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் மார்க்கெட்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா வந்து என்ன தான் நீங்கள் ஆவரேஜிங் மெத்தடு இல்லை வேறு எந்த டெக்னிக்கு இல்லை எது பண்ணாலுமே வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற வியூவர்ஸுக்கு தெரியும். நம்ம கொடுக்குற அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அது பிரேக் அவுட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பிரேக் அவுட்டு கொடுத்து 25 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் இன்னும் நல்லா இருந்தால் 50-100 பாயிண்ட்டு கூட ஈஸியாக ரீச் ஆகிடும். அது வித்தின் 5 மினிட்ஸு. நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெகுலராக நம்ம வந்து ஒரு 2 மந்த்தாக வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த லெவல் வந்து கிடச்சோடனே தான் உங்களுக்கு பிரேக் அவுட் கிடச்சி ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் தேவையில்ல. ஒரு 5 to 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸு இல்லை 30 மினிட்ஸ் தான் மார்க்கெட்டுக்கான ட்ரேடிங் ஹவர்ஸே. இன்ட்ராடே நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காலே கொடுக்குறோம். நீங்கள் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தெரியாமல் நீங்கள் சும்மா எங்கே வேணால் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிடுச்சு, மார்க்கெட் மேலே போகுதுன்னு கால் வாங்கினாலும் ஏறாது, மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு புட்டு வாங்கினாலும் புட்டு ஏறாதுங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக ரெகுலராக வந்து ரொம்ப நாள் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆப்ஷனில் மட்டும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப சிரமம் தான். இந்த லெவல் தீரனா உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாதுங்க. அதை தான் நம்ம வந்து விளக்கமாக அந்த கோர்ஸில் சொல்லிட்டு வரோம். விருப்பப்படுறவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இல்லை மேலும் விவரங்களுக்கும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வந்து இன்றைக்கி எப்படிலாம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா எல்லா டார்கெட்டுமே அப்படியே ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம கொடுத்த எவ்வளோ பார்த்திங்கன்னா 83 கொடுத்துருந்தோம். அந்த 700 கால் வந்து 83 ரூபாய்க்கு மேலே இருந்தால் போய் பண்ணுங்க. டார்கெட் வந்து 97, 123, அதாவது 122 தான் ஹை போயிருக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள். அது வந்து அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் உடச்சோடனே தாங்க உங்களுக்கு அதிக ஸ்பீடே கொடுத்துருக்கு மார்க்கெட். புரியுதுங்களா? இதை பாருங்கள் 83. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு ஒரு வேகம் எடுத்து கீழே வந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி 10 பாயிண்ட் சொன்னோம். 73 கிட்ட இல்லை 70 போட்டிருந்தா உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் 83லேருந்து 40 பாயிண்ட்டு எக்ஸாக்டாக வந்து புக் பண்ண முடியலனாலும் உங்களால் 25, நம்ம சொல்கிறது எப்பயுமே 25 பாயிண்ட்டு தான். அந்த டார்கெட் பாருங்கள் 97, 123 அழகாக போயிடுச்சு. அதாவது 10, 10:15, 10:30க்குள்ளே முடிஞ்சுது மார்க்கெட்டு ட்ரேடிங் வந்து 10:30க்குள்ளே முடிஞ்சிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 3 காலுமே வந்து அட் அ டைம் சேம் டைமில் எல்லா காலுமே ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு தெரியும். இது வந்து 45க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த 24,750 கால் 45 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுங்க. பாருங்கள் அது வந்து லோ 42 தான். நம்ம 3 டார்கெட் கொடுத்தோம். 75 அப்புறம் 97 கொடுத்தோம். அது போகலை. ஃபஸ்ட் டார்கெட் நம்ம எப்பயுமே வந்து
அந்த 25 பாயிண்ட் தாங்க மெயினாக வந்து டார்கெட்டாக வைக்க சொல்லியிருப்போம். ஏன்னா 25 பாயிண்ட்டுன்றது ஈஸியாக அச்சீவபிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கிடைக்கிறதெல்லாம் வந்து போனஸ் பாயிண்ட் மாதிரி தான். இப்போ ஒரு 45க்கு வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து 65, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 20 பாயிண்ட்டு, இது ஒரு 20 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட். அவ்வளோதான் நீங்கள் ஆப்ஷனில் வந்து ரெகுலராக பண்ண முடியும். எல்லா நாளுமே வந்து நீங்கள் வந்து 100 பாயிண்ட் எடுக்கணும், 50 பாயிண்ட் எடுக்கணும். 50 பாயிண்ட் ஓகே, 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் வந்து மார்க்கெட் வந்து பாருங்கள் மூமெண்ட் 71 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. இதில் சின்ன மூமெண்ட்டிலே நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக கொடுக்குறோன்றதை பார்த்துங்க. மார்க்கெட் 71 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கு. இந்த 71 பாயிண்ட்லேயே நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து 40லேருந்து 45, 50 பாயிண்ட்டு நம்மளால் டார்கெட்டு வந்து கொடுக்க முடியுதுன்னா, அப்போ நம்மளோட கால்குலேஷன் லெவல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதுவும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 33 ரூபாய்க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் ப்ளஸ் 25 ரூபா கொடுத்துருந்தோம். பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து அது நின்ன இடம் 32 தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பயப்படவே தேவையில்ல. ஸ்டாப் ப்ளஸ் அடிச்சிடுமோ, நம்ம என்ன 10 பாயிண்ட் கொடுக்குறோம். அதுவும் இதில் வந்து தான் 10 பாயிண்ட் கூட கொடுக்கல, நம்ம 25 தான் கொடுத்தோம் ஸ்டாப் லாஸே இந்த காலுக்கு. அது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அது வந்த லோவே 26 தாங்க. நம்ம சொன்ன லோ வந்து 25 தான் கொடுத்தோம். அது கொஞ்சம் கூட அந்த 25 லெவல் கூட வரல. 33 அதேமாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 20 பாயிண்ட் வச்சோம். 20 பாயிண்ட்டுக்கு இங்கே வந்து 30 பாயிண்ட்டாகவே கிடச்சிருக்கு. 33, 62, 30 பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு. இது போல் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சும்மா எல்லா நேரமும் வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. நான் வந்து இது வந்து ரெகுலராகவே சொல்லிட்டு வரேன். ஃபுல்லாக உட்காந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. இது வந்து அந்த பிரேக் இன் பாயிண்ட் ஒரு ட்ரேடு வந்ததா, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோமா, அது அந்த லெவலில் வந்ததுமே ஹிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அன்றைய ட்ரேடிங் முடிஞ்சிடுச்சு. இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான ப்ராஃபிட்டு. ஒரு நாள் ஒரு 2-3 மாதம் கழிச்சு, இல்லை வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒரு 300 பாயிண்ட்டு 400 பாயிண்ட்டு அது எப்போயா தாங்க கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் நிச்சயம் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு கூட மூவ்மெண்ட் இல்லை நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து. அப்போ உங்களால் எப்படி எடுக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2:15-3 மணிக்கிட்ட தான் மூவ்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட 10:30லேருந்து 10:30 கொஞ்சம் ஏறி மேலே ஒரு ஹை போட்டு 10 மணிக்கு போயிருக்கு, 10:15 வரலையும். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சைடு வேஸ்லேயே போயிருக்குங்க. 2-3 மணி நேரம், 2:30 வரலையுமே சொல்லலாம். சைட்லேயே போயிட்டு கடைசியாக வந்து 2:30 முடிய போகிற டைமில் தாங்க அந்த டார்கெட் கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ண தேவையில்ல, இதுக்காக நீங்கள் கஷ்டப்படவும் தேவையில்ல. அழகாக என் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு 5 நாள் கூட இருந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட போதும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஒர்த்தபுள். அதை வந்து நான் நிச்சயம் சொல்லுவேன். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.